அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் ரிசல்ட், அதாவது டிப்ளமா ஐடி லெவலுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. இதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, சிவி லிஸ்ட் எப்போ வரும், அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்குண்டான பதிலாக தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து சிவி லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சிவி லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போ விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 17 விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, அதுக்குண்டான தனி லிஸ்டையும் விட்டுட்டாங்க. ஸோ அதோட பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த மாதம், அதாவது மே மாதம் நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இப்போ மெமோ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் டிப்ளமோவுக்கு எப்போ ரிசல்ட் விட்டாங்க, மார்ச் 30. ஸோ அவங்க சொன்ன மாதிரி செலெக்ஷன் ஷெடியூலில் விட்ட மாதிரியும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மார்ச் 30 விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 10ல் இருந்து 15 நாள் கழிச்சு தான் சிவி லிஸ்ட் விடுறாங்க. 10ல் இருந்து 15 நாள் கழிச்சு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 மேலே நம்ம வந்து சிவி லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏப்ரல் 10 மேலே நம்ம வந்து சிவி லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்கு. பட் வேகன்சி இன்க்ரீஸ் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்றது ஒரு பேச்சுவார்த்தையாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க இந்த தடவை இபி வேகன்சி, டிஎன்இபி வேகன்சி, டிஎன்பிஎஸ்சியில் அந்த ஏஇ எலக்ட்ரிக்கல் வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300, அதாவது 250 வேகன்சிஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம்லாம் நடத்தி முடிச்சுட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேகன்சியே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸாமே என்ன பண்ணல, அப்ளை பண்ணல. நிறைய பேர் எக்ஸாம் எழுதவே போகல. ஆனால் திடீர்னு நாங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம், எக்ஸாம் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து யாருமே எதிர்பார்க்காத அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மன வருத்தத்தை தான் உண்டாக்கியிருக்கு. ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம், ஏன்னா நான் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அந்த எக்ஸாம் நல்லா பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு வாய்ப்பாகவும் ஒருத்தருக்கு வந்து மன வருத்தமாகவும் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மி தான். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாலும் எதை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதோட அடெண்டம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வேகன்சியை ஜூன் மாதம் வர நோட்டிபிகேஷன்ல விட்டாங்கனாச்சும் அடுத்து வரவங்க, அதாவது இது வரைக்கும் நான் படிக்கல இனிமே நான் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்றதான் என்னோட கருத்து, சரிங்களா? கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணோமா? ஏன்னா நிறைய பேர் நல்லா எக்ஸாம் இந்த தடவை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வேகன்சி இல்லாதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அப்டேட், அதாவது வேகன்சி இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு வாய்ப்பு மிஸ் ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல விடுறதா நல்ல விஷயம். நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதா நல்ல விஷயம். ஸோ சிவி லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 மேலையும் அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் கம்மியாகவும் தான் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு யாரும் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனலை பாருங்க தொடர்ந்து. ஸோ எல்லாத்துக்குமான மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொன்றா ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்ட் பேச்சஸும் டெக்னிக்கலுக்கு போடலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் போன தடவை வந்து 31 ஜனவரி 31 அடெண்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணது, அதாவது அடெண்டம் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணது, இதான் லாஸ்டா பண்ணது, சரியா? ஸோ அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத என்னோட கருத்து. அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல மேபி விடுவாங்க. ஸோ பார்ப்போம், காத்திருப்போம். எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம உடனுக்குடன் தெரிவிப்போம். மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.